அண்ணா, காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில இந்த வருஷம் யாருன்னு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? காரைக்குடி சட்டமன்ற தொகுதி பெரும்பான்மையான தொகுதி பெரும்பான்மையான மக்கள் இருக்க தொகுதி காங்கிரஸ் கோட்டையாகத்தான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி ரொம்ப காலமாக விளங்கியிருக்கு. அவங்க திமுகவோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது திமுகவுடைய கோட்டையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இங்கே இந்த சொந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தனாக திரு நாம் தமிழ் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் கிளம்புறாங்க. அவங்க எப்படின்னா, இது சொந்த கட்சி, இது சொந்த சட்டமன்ற தொகுதி மாதிரி அவர். அதனால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அரிதிலும் அரிதான வாய்ப்பு தான். ஆனால் அவர் நிற்கும்போது காம்படிஷன் இங்கே அதிகம். காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் நிறைய அதிகம். அது மாதிரி இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜய்னு ஒருத்தர் நிற்கிறாங்க, டாக்டர் ஒரு பிரபுன்னு ஒருத்தங்க அவர் நிற்கிறாரு. அவருமே காரைக்குடி மக்களுக்கு நிறைய பரிச்சயமான முகம். அதனால் அவருமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா, காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை பார்த்தீங்கன்னா 4 பக்க போட்டி தான் கண்டிப்பாக இருக்கும். 4 முனை போட்டி தான் இருக்கும். எப்படின்னா, ஒருத்தர் ஜெயிப்பார், இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பான்றவங்க இளம் தலைமுறையினருக்கான வாக்கு கண்டிப்பாக அந்த சமயத்தில் பிரியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த முதல் தலைமுறை வாக்காளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓட்டுகள் கண்டிப்பாக சிதறும். 40 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் அவங்க பாரம்பரியமான கட்சிக்கு தான் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ டிஎம்கேனா அவங்க டிஎம்கேக்கு தான் போடுவாங்க, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்க, காங்கிரஸ்னா காங்கிரஸ் தான் போடுவாங்க. அந்த ஓட்டுகள் கண்டிப்பாக அவங்களுடைய பாரம்பரியமான முறைக்கு தான் சேரும். இளம் தலைமுறையுடைய வாக்காளருடைய வாக்கு தான் இந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை வகுக்கும். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த முறை மட்டும் 4 முனை போட்டியாக தான் இருக்கும். யார் வெற்றி பெறுவார்னு சொல்லவே முடியாது. வணக்கண்ணே. அண்ணே, காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இந்த வருஷம் யாருன்னு வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கு? இங்கே காரைக்குடி தொகுதியில் எடுத்துக்கிட்டால் பிரபுன்னு ஜெயிக்கவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் இளைஞர் சார்பாகவும் எல்லாருக்கும் நல்ல ஒரு எந்த இடத்துக்கும் ஒரு உதவினா போயிட்டு பண்ணுறது செய்கிறது. இடையில காரைக்குடியில் நான் இன்ஸ்டாகிராமில் தான் அதுவும் பார்த்தேன். ரோடு வசதி இல்லைன்ட்டு அங்கே போயிட்டு அந்த ரோடு வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாமே பிரபுன்னு கொஞ்சம் ஆட்சிக்கு வராமலே அவர் இதெல்லாம் பண்ணுறாரு. அதனால காரைக்குடி தொகுதியில் அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ணே, சீமான் வர்றதுக்கு காரைக்குடி தொகுதியில் வாய்ப்பு இருக்கா அதிகமாக? இல்லை, போன தடவை எலெக்ஷனில் தமிழ்ச்செல்வி அக்கா நின்றான்னு நினைக்கிறேன். அவங்க தான் எலெக்ஷனில் காரைக்குடி தொகுதியில் ஓட்டு வித்தியாசத்தில் அதிக எண்ணிக்கையில் வந்தாங்க. ஆனால் வெற்றி பெற்றது என்னமோ டிஎம்கே தான், காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சு. அது இருக்கும்போது இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சீமானன் இந்த தொகுதியில் நின்றாலுமே பிரபண்ணை ஒரு இடத்த மக்கள் மத்தியில் பிடிச்சிட்டாரு எல்லா இடத்துலையுமே. இப்போ ரீசெண்டாக காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயிலில் கூட அந்த மகளிர்களுக்கு அவங்க பாத்ரூம் வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த மாதிரி இதெல்லாம் மொத்தமாக அவர் எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீமானனே வந்தாலுமே டிவிகேல நம்ம பிரபண்ணை வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. வணக்கண்ணே. காரைக்குடி சட்டமன்ற தேர்தலில் யாருன்னு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? திமுக கூட்டணியில் வெற்றி பெற ஏற்கனவே திமுக வெற்றி தான் காங்கிரஸ் கூட்டணி. இந்த முறையும் திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுபோக தேமுதிக இன்னும் திமுக கூட்டணி சேர்ந்தனால இன்னும் வலுவடைஞ்சு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையும் திமுக கூட்டணி. அண்ணே, திமுக எதுக்குன்னே ஆட்சிக்கு வரும்னு சொல்றீங்க? காரைக்குடியில் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. எப்படின்னா மாதம் மகளிர் உரிமை தொகை, இலவச மகளிர் பேருந்து எல்லாம் கொடுக்க. அது போக பார்த்தீங்கன்னா விடியற்காலையே 5000 ரூபாய் மக்களுக்கு 5000 கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காப்புல. அதுவே பெரிய மாபெரும் வெற்றி தான் அது. அப்படிங்கும்போது காரைக்குடி தொகுதியில் மாபெரும் வெற்றி அடையும் திமுக. மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, இன்னும் நல்லது செய்வா. ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நல்லது செய்வா, கண்டிப்பாக வெற்றி அடையும். 2வது இடத்துக்கு டிவிகேல நம்ம காரைக்குடியில் பிரபு அவர் 2வது இடத்துக்கு வருவார். 3வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சீமான் வருவார். ஆனால் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். சீமானுக்கு சொந்த தொகுதியாக இருந்தாலும் தலைவருங்கிற முறையில் 3வது இடத்துக்கு வருவார். வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. வணக்கம்க்கா. இங்கே காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் யாருக்கு அதிகமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. டிவிக்கேனா இங்கே எதனாலக்கா டிவிக்கே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? புதுசாக ஒரு கட்சி ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது மக்களோட ஒரு இது. என்னோட அபிப்பிராயமும் அதுதான். ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு, மாற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால. அதேதான். ஏன்னா புதுசா ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்கள வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இத்தனை வருஷம் பார்த்ததோட இது கொஞ்சம் புதுசா இருக்குமே நாங்க நம்புறோம். சரிக்கா, டிஎம்கே நிறைய செஞ்சிருக்காங்க மக்களுக்காக. ஏன் டிஎம்கே வர வாய்ப்பு இல்லை, டிவிகே மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஏன் வரல அப்படின்னு நினைக்கிறீங்க? இலவசம் அப்படிங்கலாம் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் இந்த 1000 ரூபாய் பணம் அதுவுமே நிறைய பேருக்கு வரல அப்படிங்கலாம். அதெல்லாம் யோசிப்பாங்கல்ல மக்கள், அது ஒன்று இருக்கு. அப்புறம் பெண்கள் சேஃப்டி அது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு.
அப்படிங்கெல்லாம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சேஃப்டி ஒரு விஷயம். பெண்கள் சேஃப்டி வேணும், அதுதான் முக்கியம். அதுக்காக வேணா இந்த ட்ரிப்பு மாற்றி பார்க்கலாம், மாற்றி பார்க்கலான்னு இருக்கோம். சீமானுடைய சொந்த தொகுதி வந்து நம்ம தொகுதி. அப்ப சீமான் வந்து எனக்கு கேட்டா அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையா? போன தடவை சீமான் தானே வெற்றி பெற்றாங்க. போன தடவை அதிக ஓட்டு வந்து சீமானுக்கு, வாக்கு வந்து பிரச்சனை சீமானுக்கு தான் இருக்கு. நாங்களாம் சீமானுக்கு தான் போட்டோம். போன இந்த தடவை ட்ரிப்பு எல்லாம் டிஎம்கே போட்டு பார்க்கலாம், டிவிகேக்கு போட்டு பார்க்கலான்னு இருக்கோம். ஆனா காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில வந்து இந்த வருஷம் யாருன்னு வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு? திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன் திமுக அதிகமா இருக்கு? அதாவது காங்கிரஸ் தான் இங்கே இருக்கு, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே திமுகவோட கூட்டணி தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இந்த இருப்பு தேமுதிக கூட்டணியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இங்கே தேமுதிக ஓட்டு அதிகமாக இருக்குது. அதிகனால கொஞ்சம் திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது இப்ப யாருன்னு வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கும்? ரெண்டாவது இங்கே வந்து ஏடிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆமாம். சரிண்ணே, இது வந்து சீமானோட சொந்த தொகுதி. இங்க வந்து அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அவரெல்லாம் என்ன பண்ணால் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவர் சொந்த தொகுதி நீங்கள் சொல்லி தான் நாங்களே கேள்விப்படுறேன். காரைக்குடியில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு தான் தெரியும். ஆனால் சீமானுங்கிறவரை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் பார்த்துருக்கேன். அவரை காரைக்குடியில் நாங்களாம் பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா, அவரெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. வணக்கம் ஐயா. இங்க நம்ம காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யார் வெற்றி பெற அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே வெற்றி பெற வர்றதுக்கு பெரிய இருப்பன் தான் வருவார்னு நினைக்கிறேன். பெரிய இருப்பன் தான் வருவார். சரி, அடுத்தடுத்து வந்த புதுசா வந்திருக்க டிவிகே கட்சி, அதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? புதுசா வந்திருக்க டிவிகே கட்சியை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு யாரும் தெரியாதம்மா. அதெல்லாம் தெரியாது. அது வண்டி வந்துருச்சு, வண்டியில் போகிறோமா. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குன்னு? இங்கே காங்கிரஸ், இது பிரபு டெண்டுல், விஜய் ரெண்டும் தான். யார் வந்து வெற்றி பெறுவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஆனால் 100% காங்கிரஸ் டிஎம்கே. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில எந்த கட்சியை வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு? டிஎம்கே மெயினாக டிஎம்கே தான் வரும். என்ன காரணத்துக்கு டிஎம்கே? காங்கிரஸ் தொகுதி ஒன்று காங்கிரஸ் வரும், டிஎம்கே வரும், ரெண்டு தான். அது காங்கிரஸ் கொஞ்சம் அதிகரிப்பு இருக்குன்னு சொல்லி காரைக்குடி லெவலில் பேச்சு. அதனால் வந்து பெரியகற்பன் மாற்றி நிற்கிறதா கேள்வி. அவர் நின்னார்னா அவர் தான் வருவார், இல்லைன்னா சீமான் வருவார். சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? சீமான் வர்றதுக்கு மற்ற ஒரு டிஎம்கேலேயே யாரும் நிற்கலைன்னா சீமான் கண்டிப்பாக வருவார். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? விஜய் வர்றதுக்கு நிற்கிற கேண்டிடேட் நல்ல இது உள்ளவர். அவர் கேள்வி போட்டால் தான், விஜய் கேள்வி போகிறது சாத்தியம் இல்லை. கேண்டிடேட்டை வச்சு தான் இங்கே விஜய்க்கு மதிப்பு. ஆமாம், விஜய்க்கு அந்த அளவுக்கு பேர் இல்லை, அந்த அளவுக்கு இது இல்லை. அப்போ திமுக வெற்றி பெற இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 99% வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இங்கே காலங்காலமாக டிஎம்கே தான், எந்த கட்சியும் மாற்று கட்சி வந்தே கிடையாது. டிஎம்கே காங்கிரஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில வந்து யாருன்னே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? டிவிகே விஜய். திமுகலாம் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஏன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது பற்றி ஒன்றும் தெரியல, ஆனால் புதுசாக ஒரு மாற்றம் வரலாம், நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஆமாம். டிவிகேக்கு வந்து ஏனே போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிவிகே வந்து எதனால போடுறீங்க? விஜய் சாரை பிடிக்கும், அதான் தான். ஆமாம், அவங்க வந்தா மாற்றம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக புதுசாக வரனால. ஆமாம்.